எக் ஃப்ரைட் ரைஸ் செய்யலாமா? கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணி ஒரு 5 முட்டை எடுத்து உடச்சி வச்சுக்கிறேன். 5 முட்டையை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிறோம். அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். முட்டை அப்படியே லைட்டாக வறுத்து எடுக்கிறோம். இதில் கொஞ்சம் மிளகு தூள் சேர்த்துக்கிறோம். மிளகு தூள் சேர்த்து உப்பு சேர்த்து முட்டையை அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி சேர்த்துக்கலாம். பூண்டு இஞ்சி ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துக்கலாம். பொடியை நறுக்கின பீன்ஸு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கேரட்டு பீன்ஸ் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். ரொம்ப தக்காளி சாஸ் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். கிரீன் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். கிரீன் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். சுத்தமாக இதில் கொஞ்சம் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சுத்தமாக இல்லை நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சர்க்கரை, கொஞ்சம் மிளகு தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் வடித்து வச்ச உதிரியாக வடித்து வச்ச பசுமதி ரைஸு சேர்த்துக்கலாம். பசுமதி ரைஸ் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 3/4 பதம் வேகிற அளவுக்கு நம்ம அதை கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து கொஞ்சம் ஆயில் சேர்த்து வேக வச்சு நம்ம உதிரியாக வச்சிடணும். பொரித்து வச்ச முட்டையை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கணும். அழகான ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடியாக இருக்கும். முட்டை மசாலா எல்லாம் கலந்து ஒரு கலர் போடாமல் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும். முடிச்சு தேவைப்பட்டால் உங்களுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். யூஸ் பண்ணி பார்க்கலாமா? எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுது. நீங்களும் வீட்டில் ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். பாய், தேங்க்யூ.